செல்வத்தை பெருக்கும் 11 குபேர தலங்கள் தமிழ்நாடு முழுவதும். துவாதச குபேரர்கள் திருச்சி செட்டிகுளம் கோவிலில் 12 ராசிகளுக்கும் உரிய 12 குபேரர்கள் தனித்தனியாக காட்சி தருகிறார்கள். லட்சுமி குபேரர் வாலாஜாபேட்டை தன்வந்திரி பீடத்தில் குபேரனும் லட்சுமியும் இணைந்து லட்சுமி குபேரராக அருள்பாலிக்கின்றனர். வன்னி மரம் தஞ்சாவூர் வன்னிக்காடு தலத்தில் உள்ள வன்னி மரத்தடியில் தவம் செய்தே குபேரன் இழந்த நிதிகளை மீண்டும் பெற்றார். வைத்தமாநிதி திருக்கோளூரில் குபேரனின் நவநிதிகளை பாதுகாத்து மீண்டும் அளித்ததால் பெருமாள் வைத்தமாநிதி என அழைக்கப்படுகிறார். செல்வ மீட்பு தலம் கீழவேளூர் செல்வ மீட்பு தலம் ஆகும். இங்கு குபேரன் நந்தியின் காலில் விழுந்து இழந்த செல்வத்தை மீட்டார். குபேரலிங்கம் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் 7வது லிங்கமாக குபேரலிங்கம் உள்ளது. இங்கு வழிபட குபேர சம்பத்து கிடைக்கும். 13 ஆலயங்களின் பட்டியல். 1 செல்லூர் மதுரை, 2 திருக்கோளூர், 3 திருவண்ணாமலை, 4 திருவானைக்காவல், 5 வன்னிக்காடு தஞ்சை, 6 அழகாபுரி, 7 செட்டிகுளம், 8 கீழவேளூர், 9 கல்லிடைக்குறிச்சி, 10 திருதேவூர், 11 சிவபுரம், 12 விருத்தாசலம், 13 வாலாஜாபேட்டை. பொதுவான காலம். பெரும்பாலான கோவில்களில் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும். குபேர வழிபாடு. குபேரன் சிவபெருமானின் உற்ற தோழன். வடதிசைக்கு அதிபதியான இவரை வியாழக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களில் வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக தீபாவளி அன்று குபேரலட்சுமி பூஜை செய்வது வறுமையை விரட்டும். செல்வ வளம். இழந்த செல்வத்தை மீட்கவும், கடன் தொல்லைகள் தீரவும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் பெருகவும் பக்தர்கள் இந்த 13 தலங்களில் தங்களுக்கு அருகிலுள்ள தலத்திற்கு சென்று வழிபடுகிறார்கள். வழிபாட்டு முறை. குபேரனுக்கு பிரியமான நாணயங்கள், முந்திரி, உலர் திராட்சை ஆகியவற்றை படைத்து வழிபடுவது வழக்கம். பச்சரிசி மாவில் கோலமிட்டு நெய் தீபம் ஏற்றுவது குபேரனை மகிழ்விக்கும். செல்லூர் அதிசயம். மதுரை செல்லூர் திருவாப்புடையார் கோவிலில் சிவபக்தனான புண்ணியசேனன் என்பவன் தான் செய்த தவறால் இழந்த செல்வத்தை இறைவனின் அருளால் மீண்டும் பெற்று குபேரன் என்ற அந்தஸ்தை அடைந்தான். சாப விமோசனம். சிவபெருமானின் இடப்பக்கத்தில் இருந்த உமையவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததால் அல்லது பொறாமையால் பார்வதி தேவியால் குபேரன் கண்கள் வெடித்து செல்வத்தை இழந்தான். பின்னர் பல்வேறு சிவத்தலங்களில் தவமிருந்து மீண்டும் நவநிதிகளுக்கும் தலைவனானான். பூமிக்கடியில் குபேரன். கும்பகோணம் அருகே உள்ள சிவபுரம் தலத்தில் சிவபெருமான் பூமிக்கடியில் இருப்பதாக ஐதீகம். இங்கு குபேரன் பூமிக்கடியில் உள்ள புதையல்களுக்கு அதிபதியாக போற்றப்படுகிறார்.